அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 2.4 5 ஃபிஃப்த் சம். கீழ்காணும் பண்புகளை நிறுவுக. Z ஒரு மெய்யெண் என இருந்தால் மட்டுமே Z Z பார். செகண்ட், ரியல் Z Z + Z பார் டிவைடட் பை 2 மற்றும் இமேஜினரி Z Z + Z பார் பை 2i. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கன்னா, Z ஒரு மெய்யெண் இருந்தால் மட்டுமே Z Z பார். ஸோ Zனா என்ன சொல்லுவோம்? X + IY. Z பார் என்ன சொல்லுவோம்? X - IY. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? Z Z பார். ஸோ X + IY X - IY. ஸோ இங்கே சிம்பிளிஃபை பண்ணுவோம். X + IY - X plus IY = 0. plus X minus X cancel. So I into Y. அடுத்தமா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் I into 2Y. So Y = 0. Y Z plus X IY னா இதில் Y = 0னா Z என்னம்மா? X. அப்போது Z எக்ஸாக இருக்குது. இப்போ Z எக்ஸாக இருக்குது, அப்படி தானம்மா? இப்போ Z எக்ஸ்னா இது ஒரு மெய், இது ஒரு மெய் தானம்மா. இதில் இமேஜினரி பார்ட் எல்லாம் 0வாக மாறிடுது. ஸோ Z முழுவதும் மெய். Z முழுவதும் மெய் அப்படின்னா என்னது? Z = Z பார். Z முழுவதும் மெய்யாக இருக்குன்னா என்னது? Z Z பார். ஓகேம்மா? ரெண்டும் மெய்யாக இருந்தால் Z Z பார். அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். Z Z பாராக இருக்கச்சுமே என்னது? Z X. இது ஒரு மெய். நல்ல கவனிங்கம்மா. ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கான்? கீழ்காணும் பண்புகளை நிறுவுக. Z ஒரு மெய்யெண் இருந்தால் மட்டுமே Z Z பார். அப்போ Z X + IY. Z பார் X - IY. Z Z பார்னா ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணச்சுமே ஒய் டேர்ம் 0. இந்த ஒய் 0 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். X + IYயில் சப்ஸ்டியூட் பண்ணச்சுமே Z எக்ஸாக மாறுது. எக்ஸாக மாறச்சுமே Z முழுவதும் மெய். அப்போது Z முழுவதும் மெய்யாக இருக்கச்சுமே Z Z பார். செகண்ட் அவன் என்னமா சொல்லியிருக்கான்? செகண்ட் கொஸ்டின், ரியல் Z Z plus Z bar by 2, imaginary Z Z minus Z bar by 2i. ஓகேவாம்மா? இப்போ நாம் என்ன செய்யணும்னா, Z X plus IY, Z bar X minus IY. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு Z plus Z bar என்னது? X plus IY plus X minus IY. இங்கே கொடுத்துருக்கலாமா? Z plus Z bar. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு X plus IY plus X minus IY. இந்த ரெண்டும் ஆடிபட்டு போயிடும். ஸோ 2X. ஸோ Z plus Z bar equal to 2Xனா that implies X equal to Z plus Z bar by 2. இந்த X என்னதுமா? X ரியல் பார்ட் தானம்மா. Z இது ரியல் பார்ட். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் Z equal to Z plus Z bar by 2. ஓகேம்மா? தென் நெக்ஸ்ட்டு imaginary part of Z equal to Z plus Z bar by 2i. ஓகேவா? இது நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? Z X plus IY, Z bar X minus IY. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? பாருங்கள், நல்லா கவனிங்கம்மா. இமேஜினரி Z Z minus Z bar divided by 2i. இது மைனஸ் தான். சாரி வெரி சாரி. அப்போது Z minus Z bar equal to X plus IY minus X minus IY.
So that is equal to x plus iy minus x plus iy. So that is equal to plus x minus x I into 2y. So z minus z bar. So z minus z bar வந்து நம்ம என்ன செய்வோம், முடியுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். z மைனஸ் z பார் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 2y. நம்ம கண்டுபிடிச்சோம்லாமா, என்ன பாருங்களாமா, z minus z bar equal to I 2y. So that is z minus z bar equal to y of y into 2y. So that is z minus z bar divided by 2y, that is y. So y equal to z minus z bar divided by 2y. இந்த y வந்து என்ன சொல்லுவோம், imaginary part of z equal to z minus z bar by 2y. ஓகேவாம்மா, உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் வந்து 5th சம் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், 1 by 1 நம்ம டெரைவ் பண்ணி விட்ருக்கோம்மா. நீங்கள் இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு நல்லா படிங்கம்மா. ஓகேவாம்மா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.